உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, ஏன்டா அமைதியா இருக்க? உன் மனசுல எந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லுடா. ஏமா சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா? எனக்கும் அதான் தெரியணும். இல்ல ரேணுகா, அவதான் பேசினான்னு நினைக்கிறேன். என்ன ரேணுகா, ஆனந்தி இங்க வந்தாளா? ஆமா, ஆனந்தி வெளியே தான் இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏன்பா தம்பி, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா நீ நடனா அமைதியாவே உட்கார்ந்துருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எடுக்கிற முடிவு எல்லாமே என்னோட மனசார எடுத்த முடிவா தான் இருந்திருக்கு. அப்படிதான் ஆனந்தையும் நான் வேணான்னு சொன்னேன். ஆனா அவளை என்னால மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சேதான் நான் அப்படி சொன்னேன். எல்லாம் சரிதான்ப்பா. இப்போ உன் முடிவு என்ன? உன் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லு. ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பொண்ணே வந்துருச்சு. இங்க பாரு தம்பி, உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். அமைச்சர் ஐயாலாம் இருக்காரு, அவரு முன்னாடி வச்சு நேருக்கு நேரம் அந்த பொண்ணை பாரு. உன் மனசுல அவ இல்லைன்னா இந்த சபையில வச்சே சொல்லிடு. இந்த பிரச்சனையை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு நான் உத்தரவாதம் வாங்கிக்கிறேன். என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு உனக்கு வேண்டாமா? அந்த பொண்ணு மேல உனக்கு காதலே இல்லையா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. சாரிடி, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோடி ப்ளீஸ் டி.
அப்புறம் என்னங்க, இதுக்கு மேல அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி தான் தெரியணுமா உங்களுக்கு? பேசாம அவங்க 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அதுதான் அவங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு அந்த பொண்ணு வேண்டாம். பேசினபடி எங்க பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஐயா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கய்யா. ஏற்கனவே 2 பேர் காதலிச்சு பிரிஞ்சுட்டாங்க. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டுங்கய்யா. திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டான்னு அவங்ககிட்ட சொல்லிடுங்கய்யா. ஏங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் எவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்கன்னு காட்டினதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாமா இல்ல பிரிச்சு விட்டுறலாமான்னு அமைச்சரே சொல்லட்டும். அப்பா, இந்த பெரியவர் உங்களை எதுக்கு கோத்து விடுறாருன்னு தெரியலப்பா. எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே முடிவெடுங்க. மீடியாக்காரங்கெல்லாம் வெளியே தான் நிக்கிறாங்க. தம்பி, நீ என்னப்பா சொல்ற? ஆனந்தி மேல உனக்கு இன்னும் காதல் இருக்கா? அவளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதங்க ஐயா. நான் ஆனந்தி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, நீ என்னம்மா சொல்ற? இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதங்கய்யா. அப்புறம் என்ன மச்சான், 2 பேருமே சம்மதம் சொல்லிட்டாங்க. சட்டு புட்டுன்னு 2 பேருக்குமே இதே மேடையில கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.